வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா உங்களை சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, எங்களோட ஜோதிட ஆசான்னு சொல்லலாம். அதுவும் எங்களோட வாழ்வியல்லயும் அது ஒரு குருவாவே இருக்காரு. இதை பண்ணலாம், இதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு நல்ல விஷயமா சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் அவரு. அவரை பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு வந்து ஒரு யூடியூப்ல வந்து மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு. எனக்கு இவரோட இன்டர்வியூ வாங்குறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் மேலேயே ஆயிடுச்சு. அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. ஸோ அப்படி இருந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தனிச்சு பண்ணி கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். மிஸ்டர் அவினாசி ஜோதிலிங்கம் ஐயா அவர்களுக்கு முதற்கண் வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஐயா. சபரிமலை. ஆமாங்க, சாமியே சரணம் ஐயப்பா. சாமியே சரணமையப்பா. சிறப்பு சிறப்பு. ஐயப்பனுடைய பேரருள் வந்து உலகமெங்கும் வியாபித்திருக்கு. கண்டிப்பாங்க. இருப்பது காடு, ஆமாங்க, வணங்குது நாடு. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஜேசுதாஸ் சார் பாடியிருப்பாரு. ஆமாங்க. எப்படி பாருங்க, எங்க உட்காந்துட்டு கொழோச்சிட்டு இருக்காரு. சூப்பர். இன்னைக்கு என்ன பேச போறோம் சொல்லுங்க. ஐயப்பனை பத்தி ஆரம்பிச்சிடலாம் ஐயா. அப்படியா? மகிழ்ச்சி. நானே உங்களுக்கு கண்டென்ட் எடுத்து கொடுத்துட்டேன். ஆமா, மகிழ்ச்சி. எப்பவுமே உட்காரு எம்டியா தான் உட்காருவோம். ஸோ அப்படியே நமக்கு என்ன தோணுதோ அதை பேசுவோம். ஆமா. ஸோ அந்த வகையில ஐயப்பன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேர்ல ஒளிந்திருக்கும் மந்திரம் ஐயா. ஐயப்பன் அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய மந்திர சொல். அதாவது எல்லா கடவுள்களுக்கும் பெயர் இருக்கும். ஐயப்பன்கிற பெயர் வந்து பாத்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கும். ஐ ஐ ஐ அப்படின்னா உயிரெழுத்துக்கள் ஆரம்பிக்கும். ஒரு ஆச்சரியமா ஒரு வார்த்தை பேசும்போது ஐ அப்படிங்கும். அப்படித்தானே சொல்லுங்க. ஒரு ஆச்சரியத்தை ஒரு தனி மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி மிகுந்த கடவுள் தான் ஐயப்பன். அந்த பெயர்லயே அந்த மந்திரங்கள் ஒளிஞ்சிருக்கு. ஐயப்பன் அப்படின்னா சாதாரணமா நினைச்சிட்டு நம்ம சாதாரணமா வழிபட முடியாது. என்னைக்கு ஐயப்பனே நினைக்கிறாரோ அன்னைக்குத்தான் உங்கள் கழுத்தில் மாலை அணிந்து நீங்கள் சபரிமலைக்கு 18 படிகளை ஏறி அவரை ஆத்மார்த்தமாக தரிசிக்க முடியும். அவர் நினைக்காம நீங்க அவரை நெருங்க முடியாது. அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சுற்றியும் மலைப்பகுதி. சென்ட்ரல் உட்கார்ந்துட்டு இருப்பார் ஒரு பிரம்மச்சரிய கடவுள் ஐயப்பன். அப்படியே அந்த இடத்துக்கு போய் எனக்கு ஒரு தடவை போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் ஒரு தடவை தான் போயிருக்கேன். அந்த ஒரு தடவையே இந்த பிறவிக்கு வந்து இந்த பிறவிக்கு பிறந்ததனுடைய பயனை அடைஞ்சிட்டோமோன்னு தோணும். அவ்வளவு கடினம். அவர் பாடியிருப்பாரு, பாட்டிலேயே இருக்கு, ஐயப்பன் பாட்டிலேயே கடினம் கடினம். கண்டிப்பா இல்லையா? கடினம் கடினம்னு பாடியிருப்பாங்க. ஆனா எல்லா கடினங்களையும் அந்த போராட்டங்களையும் தாண்டி 18 படி ஏறி அங்க போய் ஐயப்பனை நின்று மனமுருக வணங்கும் போது உங்க கஷ்டமெல்லாம் பறந்து ஓடிடுச்சு அப்படிங்கிற நிலையில உங்க மனசு சொல்லும் மறுபடியும் எப்ப வரலாம், எப்ப போலாம் அப்படின்னு தோணக்கூடிய அளவுல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த ஒரு பேராற்றல் சரணம் ஐயப்பா, ஐயப்பனுடைய ஆற்றல் அப்படின்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. சூப்பரிங்க சூப்பரிங்க. அதே மாதிரி ஐயப்பன் விரதம் பிடிக்கிறோம், அது எப்படி எந்த வழிமுறையில கொண்டு போனீங்க ஐயா? கண்டிப்பா நான் ஐயப்பனுக்கு ஒரு தடவை தான் மாலை போட்டுக்கிறனாலும், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கும் அந்த ஐயப்ப பக்தர்களுக்குமான தொடர்பு, அந்த பஜனை, இந்த மடங்கள்ல குழந்தையா இருக்கும் போதே, சின்ன பையன்லயே ஒரு 8-9 வயசுலயே ஆர்வமா போய் கலந்துக்குவேன். அந்த கன்னிசாமிகளை பார்க்கறது, பஜனைகள், அவங்க இருக்கிற விரத முறைகள் எல்லாம் பார்க்கறது எனக்கு இன்னும் மைண்ட்லயே உட்காந்துருக்கு. எங்க ஊர்ல அந்த குடில் மாதிரி அமைச்சு எல்லாம் தூங்குறத அங்கதான் தூங்குவாங்க அந்த ஆண்கள். ஏன் இப்படி தனியா தூங்குறாங்க? ஆச்சாரமா இருக்காங்க, எல்லாரும் காலில் விழுகிறாங்க, பாத பூஜை பண்றாங்க, கன்னிசாமின்னு ஒரு சாமியை சொல்றாங்க, குருசாமின்னு ஒரு சாமியை சொல்றாங்க. இப்படி எல்லாம் யோசிப்பேன். அப்போ மாலை போட்டு போனது ஒரு முறை, அங்க போய் அதை உணர்ந்த முடிஞ்சதுனால் பக்தர்களோட நிறைய பழகி அந்த முறைகளை உணர்ந்த அனுபவம் எனக்கு நிறைய இருக்கு அந்த ஐயப்பனுக்கு. அப்போ ஐயப்பன் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்னா, முதல்ல ஆச்சாரமும் அனுஷ்டானமும் முக்கியம். ஏன்னா அவரு பிரம்மச்சரிய விரதத்துல இருக்க கடவுள் அப்படிங்கிறதா நம்மளுடைய முக்கியம். இந்த முத்திரையில தான் உட்காந்துரு, சின் முத்ரா, இந்த முத்திரையில தான் உட்காந்துருப்பார். இது அனுகிரகம்னு பேரு. என்ன பேரு? அனுகிரகம். எதுனாலும் சரி நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நிலை தான் ஐயப்பன்.
நீங்க ஐயப்பன் தெய்வத்தை உணர முடியாம நீங்க போய் கும்பிட முடியாது. அவர் ஒரு பிரம்மச்சரிய தெய்வம். இந்த கார்த்திகை மாசமானா மாலை போடுவாங்க அப்படின்னு மக்கள் நிறைய நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி 24 மணி நேரம் 365 நாள் ஒரு பக்தனை, தன்னை நினைக்கும் பக்தனை அவரும் நினைத்து கொண்டே இருப்பார் என்றால் அது மிகையல்ல. கண்டிப்பா. அப்படித்தான் ஐயப்பனுடைய ஆற்றல். நீங்களே பாருங்க, சுவாமிக்கு மாலை போட்டிருக்கீங்க. இப்ப நம்ம கார்த்திகை மாசம் இந்த இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே ஒருத்தர் சனீஸ்வரனுடைய பிடியிலிருந்து முழுமையாக தன்னை விடுவிக்க, தப்பிக்க சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் இருந்து பிரார்த்தனைகளை மேற்கொள்வதால் சனீஸ்வரனுடைய தாக்கங்களிலிருந்து 100% வெளிப்பட முடியும். நீங்க பெண்களுக்கு சனி நடக்குது, அவங்க மாலை போட முடியுமா? இல்ல. பெண்களுக்கு அப்படின்னா அவங்க அப்பாவோ இல்ல கணவரோ மாலை போட்டு விரதம் இருந்தாலே அந்த குடும்பத்திற்கு நன்மை. குடும்பத்திற்கு நன்மை. விரத முறைகள்ல தவறு இருந்ததுன்னா ஐயப்பன் மன்னிக்க மாட்டார். அதுதான் உண்மை. விரத முறைகள்ல தவறு இருக்கக்கூடாது. எப்படி சார் இருக்கணும்? 48 டேஸ் ஒரு மண்டலம், அதுதான் மண்டல பூஜை, மண்டலாபிஷேகம், இத்தனையும் நம்ம அங்க சொல்றோம். படி பூஜை அங்க ஃபேமஸ். இன்னைக்கு பணம் கட்டினீங்கன்னா ஏதோ 10 வருஷம் கழிச்சு ஏதோ நீங்க படி பூஜை கிடைக்குங்கிறது இன்னைக்கு நிலைப்பாடு ஐயப்ப மலையில. அங்க மேல் சாந்தி வருடத்துக்கு வருடம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. பின்படி இறங்குதல்னு ஒரு நிகழ்வு இருக்கு. மேல் சாந்தி தன்னுடைய பணி நிறைவப்போ அந்த இது கட்டி இருமுடி வச்சு அது பின்னாடி இப்படி இறங்கி வழி அனுப்பி வைப்பாங்க. அதை பார்க்கும் போதே கண்ணில் தண்ணீர் வந்துடும். எப்படின்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவோம், நமக்கே எப்படா ஐயப்பனை பார்க்கலான் இருக்கும். ஆனா 24 மணி நேரம் 365 நாள் மலையிலேயே இருந்து அந்த ஐயப்பனுக்கு சேவகம் பண்ணிட்டு மேல் சாந்தியினுடைய பணி நிறைவு அடைந்து வீட்டுக்கு போகும்போது அவங்க மனசு எவ்வளவோ கஷ்டப்படும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்ம விட்டுட்டு போறோமே, ஆண்டவா இறைவான ஒரு கண்கள்ல நீர் கசியுமா கசியாது. கண்டிப்பா. அப்படிப்பட்ட ஒரு கடவுள் ஐயப்பன். அவர் அதாவது பொன்னம்பல மேட்டில் காந்தனாக, காந்த சக்தியாக, மக்களை வசீகரிக்கின்ற பேராற்றலாக, பேரொளியாக, கர்ம வினைகளை எல்லாம் கரைத்து எப்படி தேங்காய்க்குள்ள அந்த நெய் அழுகாம பொக்கிஷமா பாதுகாக்கப்பட்டு பக்தனுக்கு ஒரு விடை கொடுக்கிறாரோ, அது மாதிரி நீங்க எவ்வளவு கெட்டவரா இருந்தாலும் உங்களை நல்வழிப்படுத்தி, உங்களை ஒழுங்குபடுத்தி, அந்த விரத காலங்களில் உங்களை மனிதனாக மாற்றி, பக்தனாக மாற்றி, அவரே சுவாமியாக மாற்றி உங்களை மலைக்கு அழைத்து ஆசீர்வதிக்கிறென்றார் அது ஐயப்பனே. மற்ற தெய்வத்துக்கு இந்த சிறப்பு இல்லை, ஐயப்பனுக்கு தான் இருக்கு. அப்ப ஐயப்பன்கிறது சாதாரண விஷயம் அல்ல. 48 நாட்கள் கடுமையான விரதம். செருப்பு கூட அணிய மாட்டாங்க, தலைக்கு எண்ணெய் வைக்க மாட்டாங்க, கண்ணாடி பார்க்க மாட்டாங்க, மனைவி மக்களோட கூட இருக்க மாட்டாங்க, தனி இடம், தனிய குடில், எல்லாத்தையும் அந்த காலகட்டங்களில் சாமின்னு தான் அழைப்பாங்க, பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த ஐயப்பனுக்கு, அந்த தெய்வத்துக்கு எவ்வளவு ஆற்றல் இருந்தா இது நடக்கும் யோசிச்சு பாருங்க. கன்னிசாமினா கருப்பு உடை அணிந்து விரதம் மேற்கொண்டு பாத பூஜை பண்ணி அன்னதானம் செய்து இருமுடி கட்டி ஆத்மாத்மா குருசாமியினுடைய துணையோட சபரிமலைக்கு போவாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அங்க போய் பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது அத்தனை கஷ்டங்கள்ல இருந்து கண்டிப்பா வெளிவிடுவாங்க. ஆனால் எனக்கு ஐயப்ப மலைக்கு போய் கஷ்டம் நிவர்த்தி ஆகலைன்னா நீங்க முறையா போகல, முறையா பயணிக்கலைங்கிறது தான் நான் கரெக்டா சொல்லுவேன். சூப்பருங்க. இதுதான் உண்மை. 48 மைல் தூரம் பெருவழி பாதைன்னு ஒண்ணு இருக்கு. 48 மைல் தூரம். இதுல பாத்தீங்கன்னா பெருவழி பாதை, அதெல்லாம் விரதம் இருந்து இந்த வெறும் கால்களோட அந்த காடு, மேடு, கல்லு, முள்ளு, மழை எல்லாத்தையும் கடந்து போறாங்கன்னா ஐயப்பன் மேல எவ்வளவு பக்தி இருந்தா அது ஒரு மனிதனால போக முடியும். யோசிச்சு பாருங்க. சனீஸ்வரன் ஒருத்தரை பிடிக்கும் போது, சனி திசை நடக்கும் போதோ 7.5 சனி நடக்கும் போதோ எப்படி ஒண்ணும் இல்லாம பண்றாரு, நிலைகுலிய வச்சிடறாருல. அத நீங்க மாலை போட்டுக்கிட்டே பண்ணிக்கிறீங்களே, விரதம், சாப்பிட முடியாது, காலுக்கு செருப்பு இல்லை, கல்லு முள்ளும் தான் காலுக்கு மெத்த, எண்ணெய் வைக்க மாட்டீங்க, கண்ணாடி பார்க்க மாட்டீங்க. அவர் என்னவெல்லாம் உங்களை செய்யணும்னு நினைக்கிறாரோ அத விரதமா பக்தியா ஐயப்ப மாத்திடுறாரு. அப்ப எந்த 7.5 உங்களை பிடிச்சிரும்?
எந்த சனீஸ்வரன் உங்களுக்கு தொந்தரவு பண்ணுவாரு? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. பண்ணவே முடியாது, பண்ணவே முடியாது. நீ என்ன செய்யறியோ சனீஸ்வரன் கிட்ட, ஐயப்பனுடைய வாக்கு, நீ என் பக்தால எப்படியெல்லாம் நீ புடிச்சினா துன்பம் பண்ணுவியோ, அத பக்திங்கிற பேர்ல அவங்களே விருப்பப்பட்டு மன உகந்து பண்ணிக்குவாங்க. நீ அவங்கள பிடிக்காத, கிளம்பிருன்ட்டு அப்படியே ஆகட்டும் உத்தரவுங்கிறாரு சனீஸ்வரன். அப்ப இப்படியெல்லாம் இருக்கும்போது சனி பயம் இனி இல்லை. காரணம், ஐயப்பன் கூட இருக்கார். ஐயப்பன் உங்க கூடவே இருக்கார். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. யோசிச்சு பாருங்க. அந்த பஜனை பாடி கைதட்டுனா ஆயில் கூடுங்கிறாங்க. கைதட்டுனா ஆயில் கூடு. பஜனை பண்ணும்போது பஜனை பாடுறோம் இல்லையா, எப்படி இருக்கும்? கைதட்டி அந்த ஐயப்பனை பிரார்த்தனை பண்றோம். சபரிமலை சாஸ்தாவை மனமுருக வேண்டுறோம், ஆத்மார்த்தமா வழிபடுறோம். அப்படி இருக்கும்போது உங்களை உயிர்ப்பிக்க வைக்கிறார், உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறார். அப்ப ஐயப்பனுடைய ஆற்றல் அளப்பரியது, வேற லெவல். அது உணர முடியாது, புரியாது. தத்ரூப ஞானி, தத்ரூப ஞானி ஞானி ஐயப்பன். கலியுக கடவுள், கண்கண்ட வரதன் ஐயப்பன் பொன்னம்பல மேட்டில் ஜோதியாக, காந்த ஜோதியாக அமர்ந்திருக்கிறார். அது யாரோ ஏத்துறாங்க ஜோதி, அதெல்லாம் இருக்கட்டும். ஜோதிக்குன்னு ஒரு சக்தி இருக்குல்ல, கண்டிப்பாங்க. அது ஐயப்பனாவே பக்தியை பாக்குறாங்க. நம்பிக்கை வச்சீங்கன்னா பாய்சன் கூட உங்களுக்கு மருந்துதான். நம்பிக்கை வச்சா, நம்பிக்கை இல்லைன்னா அமிர்தம் கூட விஷம். நம்பிக்கையோடு சென்றால் ஐயப்பன் உங்களை நிச்சயம் காத்திருப்பார். எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அதான் சொல்லிட்டேன், அப்படியே எடுத்த உடனே அதான் சொன்னேன். இருப்பது காடு, வணங்குது நாடு. ஐயப்பனுடைய ஆற்றல். அப்போ அந்த கார்த்திகை மாதம் மாலை அணிந்து அந்த கடும் குளிர்ல காலை மாலை இருவேளையும் உடல் சுத்தம் உள்ள சுத்தம் செய்து விரதம் இருந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு தள்ளி இருந்து ஐயப்பனுக்காக பிரார்த்தனைகளை மேற்கொண்டு சபரிமலை போயிட்டு வரும்போது வெற்றி. உண்மையிலேயே நீங்க சனி தோஷத்துல இருந்து முழுமையா வெளியில வந்துடலாம். கிரகங்கள்ல குரு சனி சேர்க்கை, சனி புதன் சேர்க்கை, செவ்வாய் சனி சேர்க்கை, இந்த 3 பிளானட் உங்க காம்பினேஷன் இருந்தா இன்னும் ஐயப்பனுடைய அருள் பேரருள் நிறைய கிடைக்கும். இப்ப செவ்வாய் சனி சேர்ந்திருந்தா சபரினே பேர் இருக்கும். செவ்வாய் சனி பார்வை, செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தா சபரின்னு கூட யாராவது ஃப்ரெண்டே இருப்பாங்க. எனக்கே இருக்குங்க. இருக்குங்களா? மணிகண்டன் பேரு சனி, செவ்வாய் சனி தான். செவ்வாய் சனி. உங்க பேரு மணிகண்டன் தானே? அப்ப உங்களுக்கு செவ்வாய் சனி இருக்குங்கிறீங்கள. அப்ப இந்த கிரகம் இல்லாம எப்படி நடக்கும்? குரு சனி சேர்க்கை இருந்துச்சுன்னு வைங்க, சபரிமலை ரொம்ப பிடிக்கும், போகணும்னு நினைக்கும். சனி புதன் சேர்க்கை இருந்தால் ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும். இல்ல ஐயப்பன் கூட ஒரு ஆள் இருக்கு, குரு சனி சேர்க்க சனி புதன் சேர்க்கைக்கெல்லாம் சபரி, சாஸ்தா, மணிகண்ட பேரெல்லாம் வந்துரும், வராம போகாது. அப்ப அந்த குருமார்களை பயபக்தியோடு பாதத்தை இருக்க பற்றி அவருடைய வழிகாட்டுதல்களை ஆனந்தமா அந்த பாடல்களை எல்லாம் பாடி இருமுடி கட்டி அந்த மலை மீது ஏறி, கிட்டத்தட்ட அந்த மலையில நான் ஏறி இருக்கேன், சாதாரணமாவில் ஏற முடியாது, உங்களை ஏத்தி விடாது. நீங்க விரதம் இருக்காம போனீங்க, விளையாட்டா போனீங்க, பிக்னிக் மாதிரி போறீங்கன்னா அங்க ஐயப்பன் கிட்ட வேலையே இல்லை. உங்களுக்கு போய் பேட்டை துள்ளி பிரார்த்தனை பண்ணி குதூகலமா சந்தோஷமா பயபக்தியா விரதம் இருந்து போகும்போது உங்க உடம்பு புத்துணர்வாயிருக்கும். அடுத்த வர்ற வருடங்கள் எல்லாம் உங்களுக்கு மேல் நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஐயப்ப சேவா சங்கம்னே ஒண்ணு உருவாகி, கோயில்கள் உருவாகி பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு. பம்பை நதி போல் கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி. கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி. எப்படி பாருங்க வரி, வார்த்தைகள், அதெல்லாம் ட்ரூ, உண்மை. கங்கைக்கு ஈக்குவலா, கங்கைக்கு ஈக்குவலா புனிதமா பம்பா நதியை பார்க்கப்படுது. அப்ப ஐயப்ப பக்தர்கள் போய் பம்பையில நீராடி மேல மலை மேல ஏறி அவ்வளவு கடினமா வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அப்படியே சில நேரங்கள்ல ஐயோ எதுக்கு வந்தோன்னு தோண வைக்கும். ஆனால் அந்த 18 படிகளின் மீது ஏறி அந்த காந்த ஜோதியான ஐயப்பனை காணும் போது, அந்த தீபாராதனை காட்டும் போது
கண்களில் ஒரு நீர் வடியும் பாத்தீங்களா, உங்க கர்மா அந்த கண்ணீர் வழியாக கரைகிறது என்று அர்த்தம். இதான் உண்மை. ரொம்ப அற்புதங்க, அற்புதமாவே சொல்லிட்டீங்க. ஏன்னா கண்டிப்பா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது இதுல. கண்டிப்பா. இது சபரிமலைக்கு நேர்ல போயிட்டு வந்த மாதிரி ஆமா இருக்கணும். ஆமாங்க, நம்ம பாக்குற நேயர்களுக்கு கண்டிப்பா. அங்க போயிட்டு வந்த உணர்வு இருக்கணும். தமிழ் மாதத்துல ஒவ்வொரு மாதமும் முதல் தமிழ் தேதி 5 தேதிகள்ல மாலை அணிந்து நம்ம போலாம். ஓ. அந்த இடத்துல அந்த போலாம். போகும்போது நல்லா இருக்கும். நீங்க பிறந்த மாதம் ஒண்ணு இருக்கும்ல, ஆமா. அந்த மாதத்துல போங்க, ம். போயிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க இன்னைக்கு மாலை போட்டு நாளைக்கு போறங்கிறத விட ஒரு வாரமாவது ம். மாலை போட்டு அந்த ஆச்சாரம். சனிக்கு பிடித்த நிறம் இது கருப்பு தானே. ஐயப்ப பக்தர்கள் மேக்சிமம் என்ன நிற உடை கருப்பு. கருப்பு தான் போடுவாங்க. பாருங்க, அந்த தோஷங்களை விரட்டி அடிச்சிடும், நெருக்கடிகளை குறைச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பேராற்றல் சாஸ்தா, மணிகண்டன், சபரிமலை ஐயன். சூப்பருங்க. அதே மாதிரி நீங்க அந்த கண்டென்ட் சொன்னீங்க இல்லையா, கன்ஜெக்ஷன்ஸ் சனி செவ்வாய் இவங்கெல்லாம் போனா கம்பல்சரி வெற்றி தான் இல்லைங்களா? பெரிய வெற்றி. நீங்க ஐயப்பன்கிற ஒரு பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வர வர உங்க கருமா கரையும், உங்க கஷ்டங்கள் தீரும், உங்க வாழ்க்கை செழிப்போடு முன்னேற்றத்தோடு நகர்ந்தே தீரும். சூப்பருங்க, சூப்பருங்க. ரொம்ப அருமைங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னீங்க. நேயர்களுக்கு இது உதவிகரமா இருக்கு நான் நம்புறேன். கண்டிப்பா. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன்.